மார்ச் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை நினைக்கிறேன். ஒரு அவசரமான ஒரு லைவ் ஒன்று உங்களுக்கு போட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றால், எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதை விட லைவ் ஈஸி. ஸோ அந்த லைவுக்கு நாங்கள் நேரடியாக வருவோம். இந்த லைவ் எது சம்பந்தமாக என்றால் எங்களுடைய தங்கை சங்கவி சம்பந்தமாக. இப்போ எஸ் சில விடயங்களை நான் ஓப்பன் அண்ட் ஃப்ராங்காக கதைக்கிறதுக்கு விருப்பம். நீங்கள் வேணுமெண்டா டிஃபமேஷன் கேஸுக்கு போகலாம். இந்த சங்கவி சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னும் நாங்கள் ஒரு சில விடயங்கள் பெண்கள் சம்பந்தமாக கதைப்போம். ரெண்டாவது இந்த என்ன சம்மன் வெண்ணி ஊழல் ஒழிப்பு அணி வெண்ணி அது சம்பந்தமாக கதைப்போம். சம்பந்தமாக முதல்ல பெண்கள் சம்பந்தமாக கேட்பேன். அம்மா சங்கவி, நான் உங்களுடைய யூடியூப் பார்க்குறேன். நாட் ஆஃபன், கட்டாயம் பார்க்க நெடுகளும் பார்ப்பதல்ல. பட் இருந்துட்டு நான் உங்களுடைய யூடியூப்புகளை பார்ப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் கூட. எப்போ என்றால் அப்போ கிட்டல நினைக்கிறேன் ஒரு 3 மாதமாக அவங்களோட யூடியூப் எதுவுமே பார்க்கல. அதுக்கு முதல்களில் அந்த என்ன சாமான் ஐகான் சங்கவி என்று நீங்கள் போடுற யூடியூப்புகளை நான் பார்த்துருக்குறேன். ஐ வாண்டர் மை செல்ஃப் ஒரு பொம்பளையால் இவ்வாறாக முகத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அதாவது சமூகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சில பப்ளிக் ஃபிகர்ஸாக நிற்கலுமெண்டா ஐ சியர்ட் அப் யூ. நீங்கள் உங்களுடைய லைவில் உங்களுடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்களம்மா, எனக்கு 40 வயசு, திருப்பவும் சொல்கிறேன், ஐம் 40 years old. உங்களோட வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்கள் என்னென்றால் அர்ச்சுனான்னா ஏதோ ஒரு விடயம் என்னென்றால் தங்கை கௌசல்யா பற்றி காய்ச்சிருக்கீங்க. சரி, அதை தாண்டி தங்கையா காதலியான்னு நீங்கள் அந்த தேவையில்லாமல் உங்களோட வீடியோவில் போட்டு குழப்பி இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஐம் 40 years old and I married at the age of 26. தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் 26 வயசில் நான் மேரி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 40 வயசு, கிட்டத்தட்ட 40 வயசு, 39 + 40 வயசு. சங்கவி, நான் கிணவேரை பார்த்துருக்குறேன். நான் 3 கேம்பஸில் படிச்சிருக்கிறேன். நீங்கள் கேம்பஸுக்கு போனீங்களோ எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஜெஃப்னா நினைக்கிறேன். பட் ஐ கெஸ்ஸோ நான் 3 கேம்பஸில் படிச்சிருக்கிறேன். ஜெஃப்னாவில் உண்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில், டென்டல் ஃபேக்கல்ட்டி பேர் அது நீங்கள் மொலிக்யூலர் பயாலஜியில் 3 months கொழும்பு யூனிவர்சிட்டியில். அதை விட போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசனில் கொழும்பில் திருப்பவும் 2 வருஷம். நான் கிணவேரை கண்டிருக்கிறேன். சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னிடம் நான் பேராதனையில் இருக்கிற நேரம் த பெஸ்ட் டான்ஸ் ஆஃப் த பட்ச், ஆட்டக்காரனில் பெஸ்ட் ஆட்டக்காரன் சொல்லுவாங்க. த பெஸ்ட் டான்ஸர் ஆஃப் த பட்ச் நான் தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேம்பஸ் போனீங்களோ எனக்கு தெரியாது. கேம்பஸ் பேராதனையில் ஒரு ரேகிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. 6 months நாங்கள் ரேக் பண்ணப்படுவோம். தட்ஸ் அ குட் அண்ட் யூனோ வாழ்க்கையில் இனிமே கிடைக்காத அனுபவம் பேராதனை. ஸோ அந்த 6 மாதம் முடிய தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆஃப் டான்ஸ் ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த கம்பாட் பாடி ஃபீட் என்னோட படித்த அல்லது இப்போ படித்து கொண்டிருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதனியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியுமோ தெரியாது. பாடி ஃபீட், அதாவது ரேக்கிங் முடிய முன்னம் கொம்பாட் பாடி ஃபீட்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டியோட உங்களோட ரேக்கிங் முடியுதுன்னு எங்களை கூட்டிக் கொண்டே ஒரு இடத்துல சாப்பாடு எல்லாம் தந்தி மச்சான் எல்லாம் முடிஞ்சுண்டு என்று சொல்லிக்க வி ரியாக்ட் இன் அ வே. இந்த பழைய 6 மாதம் சேர்த்து வச்ச ஹோம் எல்லாம் வச்சு தூசம் தலையில் அப்படியே அடிபடுவோம். அப்படியே ஆடி கடைசியாக சொல்லுவாங்க, சிம்மதி யாரா சொன்ன ரேக் முடிஞ்சுட்டு. என்ன ரேக் முடியலை, கொஞ்சம் இரு, இன்னும் உனக்கு 6 மாதம் இருக்குது, என்ன ரேக்கிங் எக்ஸ்ட்ரா 6 மாதம் இருக்கட்டுவான். நாதாரி பயலா ரேக்கிங் எல்லாம் முடிஞ்சேன்னு சொல்லி எங்களை எல்லாம் எங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு இன்னொரு 1 month வச்சு அடின்னு அடிப்பானு. ஆனால் அது வெளியல்ல, அது ஒரு சந்தோஷம். சரிதானே? நான் பெஸ்ட் டான்ஸர் ஆஃப் த பேட்ச் 2006 D06 94. என்னுடைய என்ன இது, நான் ஆடாத ஆட்டம் இல்லை, பாடாத பாட்டு இல்லை. ஐம் 40 years old. அதால் ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஜஸ்ட் கோயிங் ஆன் த பப்ளிக் சைட். டோன்ட் புல் அப் மீ. தேவையில்லாமல் நீங்கள் என்ன சொல்லியிருந்தாங்களே, என் பிள்ளை எனக்கு மகளம்மா நீ. நான் திரும்ப தெளிவாக சொல்கிறேன் என்றால், என்னுடைய மகன் இப்போ 11 வயசு, உனக்கு ஒரு 20 வயசு, 22 வயசு, 25 வயசு மேக்ஸிமம். ஸோ எனக்கு ஐ லுக் அட் யூ ஆஸ் மை டாட்டர். இதே எனக்கு ஒரு தங்க சங்கவியாக இருந்தால் இப்போ நான் சொல்லியிருப்பேன், என் அரசியல் எதிர்காலமும் தேவையில்லை, என்னுடைய வரலாறும் தேவையில்லை, என் எதிர்காலமும் தேவையில்லை, எனக்கு இந்த சங்கவி தான் முக்கியமானது.
உனக்கு அப்படி ஒரு அண்ணா இல்லாது போனதுக்கு வெட்கப்படும் முதலாவது. ஏனென்றால் நாங்கள் அண்ணாக்களை சேகரித்து கொள்வது பிறக்கிறது மட்டுமில்லை. கௌசல்யா விடயத்தில் நீ சில விஷயங்கள் இப்போ இந்த விஷயத்தில் கௌசல்யா சம்பந்தப்படவே இல்லையே அம்மா. நான் உன் சார்பான நீ போட்ட டிக்டோ ஏதோ உன்னை பற்றி ஊழல் எதிர்ப்பாணியில் எது எழுதியிருந்ததை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓமாம்மா, நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் இப்போ கூட சில நாடுகளில் நான் அதாவது எமோஜியோட ஷேர் பண்ணுறதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அது பிறகு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுவேன். ஃபோட்டோஷாப்பின் தேவையில்லை, ஹேட் பட்டன் கேப்காட்டும் தேவையில்லை. ஆனால் அதை விளங்கப்படுத்தக்கூடிய திறமை எனக்கு தெரியுமோ தெரியல. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளோட வழக்குகள் போகுது, அது பரவாயில்லை. ஆனால் என்னென்றால் அது கேப்கட்டில் ஜஸ்ட் அதை அந்த ட்ராப் பண்ணி போட்டு கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணினால் என்னுடைய மாதிரியே ஃபோனில் காட்டும். எனிவே சங்கவி, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரதே இல்லை. என்னென்றால் பிள்ளை என்ன சொல்லி இருக்கிறீங்க என்றால் என்ன அர்ச்சுனா அண்ணா கௌசல்யா விட நம்ம ஃபுல்லாக கேட்டு கொண்டது. நான் அதை கிணவர் ஷேர் பண்ணியிருக்கேன். கௌசல்யா விட விஷயத்தில் இப்படி இருந்தால் தன் தங்கச்சி மாதிரி என்னண்டாமா சங்கவி, நான் உனக்கு கொண்டு சொல்கிறேன். எனக்கு கொண்டு தங்கச்சின்றது நான் தான் டிசைட் பண்ணுவோம் இல்லையே, நீங்கள் டிசைட் பண்ணிடலாது. எனக்கு தங்கச்சின்றது கௌசல்யா ஏன் நான் டிசைட் பண்ணாண்டால் அவள் எனக்காண்டி எனக்கு அந்த நாளுகள் சில நேரம் யோசிக்க கவலையாக இருக்கிறது. நான் யாருக்காண்டி இல்லை ஒரே ஒரு பொம்பளைக்காண்டி தான் நான் மன்னாரில் ஜெயிலுக்குள்ளே போனேன். அந்த பெண்ணுக்காகவும் இல்லை, அந்த பிள்ளை செத்துட்டு சரிதானே. கிட்டடியில் கூட நான் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் காய்க்கிறேன். நான் கதை கேட்கலைன்னு சொன்னான். கொலை விழுந்து விழாகாலம் இந்த வரைக்கும் அதை பற்றி நாங்கள் தேடையில. அது கொலை, அது அப்பட்டமான கொலை. தட் இஸ் நாட் அ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். அது ஒரு கொலை. 12 மணிக்கு அட்மிட் பண்ணின ஒரு ஆளை விடிய 7 மணி மட்டும் டாக்டர் பார்க்கிறேன்றது கொலை. நான் பீடியாட்டி பேஷண்ட் கூட இன்னும் மிஸ்னர் பார்த்தோன்ட்டுப்பீங்க சாவச்சியில் இருந்து உங்களுக்கு தெரியும். நான் கோலை ஆன்சர் பண்ணி கட்டாயம் கேட்பேன், மிஸ் என்ன பிரச்சனை, வயிற்று குத்துவான் டாக்டர். ஓகே, வயிற்று குத்துவாண்டா இவ்வளோ இருக்காண்டு கேளுங்க, பிளட் போகுதா அல்லது அப்படி முக்கியமான விஷயங்களை கேட்பேன். இந்த முதலை காய்ச்சல் வந்துருந்து, இல்லை டாக்டர் சும்மா வயிற்று குத்தாம், சரி இந்த ட்ரக்கை கொடுங்கோ, நான் ஷர்ட் போட்டு கொண்டு வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும், கனிலாக போடுவோம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. நீங்கள் சும்மா தேவையில்லாமல் சங்கவி பாய் இருக்கிறன்றதுக்காண்டி உங்களுக்கு ஊழல் அனுப்பி நான் இப்போ ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். உங்களோட மட்டும் இல்லையம்மா, ஊழல் ஒழிப்பு அணியோட நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் ஊழல் ஒழிப்பு அணியை ரன் பண்ணுறேன். எனக்கு சரியான கவலை என்னென்றால் அப்படி கேவலமான ஆள் ராமநாதன் அர்ச்சுனா இல்லை. என்னுடைய புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பழைய வழக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். எது கண்டாலும் நான் எனக்கு வந்தாக்களை காட்டி கொடுக்காம நான் 14 நாள் ஜெயிலில் போனாள். இன்னொரு 13 வயசு பிள்ளை 14 வயசு பிள்ளை நாளைக்கு ஓப்பன் கோர்ட்டில் வரக்கூடாதுன்றதுக்காக 14 நாள் நான் ஜெயிலில் போய் இருக்க எனக்கு கவலை இருக்கல. நான் புத்தகங்களை வாசித்தேன், நான் எனக்கண்டு ஒரு புத்தகத்தை எழுதினான். ஆனால் சங்கவி நீங்கள் சொல்கிறீங்க உங்களை நான் காப்பாற்றணுமெண்டு. சங்கவி, கௌசல்யா நரேந்திரன்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்புலை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் கடவுள். என்னன்னு சொல்கிறேன்னு தெரியுமா, அந்த செக்யூரிட்டி கார்டு எடுத்து சொல்லுவாங்க, மேடம் உங்கள்கிட்ட லோயர் ஐடென்டி கார்டு இல்லையண்டு. நான் சில நேரம் யோசிக்கிறேன், நான் எல்லாரும் கௌசல்யா நரேந்திரனை என்னோட சேர்த்து கதை கேட்கல. எனக்கு இப்போ ஒரு 26 வயசு இருந்தால் நான் கல்யாணம் கட்டியிருப்பேன். எனக்கு இப்போ 40 வயசு, என்னால் வாழ இல்லாது, இன்னொரு வாழ்க்கை வாழ இல்லாது. நான் வாழ்க்கையை கண்டு முடித்தால் நானும் கௌசல்யாண்ட வயசில் இருந்தால் நான் கௌசல்யாவை கல்யாணமே கட்டியிருப்பேன். அதில் எந்த சந்தேகமே இல்லை. நீங்கள் இதை மட்டும் உடைச்சு இதை மட்டும் வெட்டி நீங்கள் தாராளமாக போடலாம் யூடியூப்பில். அதன் உண்மை என்னென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ற சொந்த சகோதரங்கள் கூட பேக் பண்ணின நேரத்தில் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு பவர் ஒரு லோயர்ன்றது. ஆனால் அவளுடைய ஐடென்டி கார்டு அந்த டைமில் எக்ஸ்பயர்ட். என்னுடைய ஃபோன் எல்லாம் கொடுத்துருக்குறேன். என்னுடைய 3 ஃபோன் இருந்தால் 3 ஃபோன் கொடுத்துருக்குறேன். நான் ஒரு பிள்ளையான ஆள் என்றால் இந்த கௌசல்யாண்ட கைக்குலாம் அந்த ஃபோன் போய்க்கணும். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே இருக்கும் சங்கவி, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், உங்களுடைய வரலாறுகள் இருக்கும். நாங்கள் எதையுமே தோண்ட விரும்புகிறேன். என்ன நீங்கள் போட்ட பதிவு என்ன சரியாக சுற்றுருக்கேன் என்றால் உங்களுடைய போஸ்ட்டை ஷேர் பண்ணது நான் ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் நீங்கள் இதுக்குள்ள கௌசல்யா வெளுத்து கதைச்சது என்னென்றால் கௌசல்யா மாதிரி என்னையும் காப்பாற்றுங்கோ அண்ணா என்றுதான் உங்களுடைய கதை. என்னென்றால் சங்கவி, நீங்கள் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தா, நான் உங்களை பிள்ளையான கேரக்டர்னு சொல்லலையம்மா, நீங்கள் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தா எனி டைம் எனிவேஸ் நான் உங்களுக்காக உயிரையை கொடுப்பேன். ஆனால் அங்கே தான் கேள்வி இருக்கு. என்னென்றால்
இந்த வன்னி ஊழல் அணிப்பு அணியும் உங்களை பற்றி தொடர்ந்து போட்டு கொண்டிருக்காங்க. சிலதில் ஷேர் பண்ணியிருக்கேன், சிலதில் ஷேர் பண்ணல. ஷாலினுடைய விடயம் வந்து நான் கதைக்க வேண்டிய வந்த காரணம், பாராளுமன்றத்தில் அவருடைய நட உண்ட பேச்செல்லாம் பிள்ளை. அதை பார்க்குற ஒரு 6 வயசு பிள்ளைக்கு விளங்கும் பூண்டண்டா என்னண்டு நான் அதை பற்றி கதைக்க விரும்புகிறேன். ஸோ அது நான் அதை எவிடன்ஸ் பார்த்தபடியாக தான் நான் உங்களுக்கு அந்த விடயங்களை நேரடியாக போட வேண்டி வந்தது. சங்கவி நீங்கள் சொல்கிறீங்க நான் சாவச்சேரியில் இருக்கீங்கல்ல, என்னுடைய ப்ரொஃபைல் வந்து ஏதோ 1200 இருந்ததாகவும் நீங்கள் 90,000 30,000 இருந்தேன்னு சொல்கிறீங்க. பிள்ளை, நான் என்னுடைய ப்ரொஃபைலை வந்து லோக் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஃபஸ்ட்டாக. 2வது, என் ப்ரொஃபைலில் 3000 இருந்தது வெள்ளைக்காரம்மா. 3000 பேர் இப்போவும் இருக்கிறது வெள்ளைக்காரனுக்கு. போய் வேணுமெண்டே என் ப்ரொஃபைல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்க. நான் போவன்னரோ இந்த பின்னுக்கு நான் ஏன் இந்த லைவை வந்து இவ்விடத்தில் போடுறேன் என்றால், ஸ்ரீலங்காவிலேயே ஒருத்தருடையும் இல்லாத கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. சிம்பிளாக தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் வேணுமெண்டே. இந்த அரோஸ் இருக்குது தானே, 1953ஆம் ஆண்டு செய்த அரோஸ். இதுக்கு 70 வருஷம். இங்கே நான் உங்களுக்கு வேணுமென்றால் திருப்பி காட்டுறேன். சங்கவி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆச்சரி கோச் என் வீட்டை வரையிலுமாண்டு கேட்டு ஒன்றுமில்லை. இதை பார்க்குறதுக்கு இந்த முதுகுக்கு பின்னால் ஒன்று தொங்குது தானே, இந்த நீங்கள் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 10 மில்லியன் 15 மில்லியனுக்கு மேலதிகமான பெருமதியான போஸ் எல்லாமே ஆப்ஷனில் எடுத்தது. என்னோட ஆச்சரி கோச்சஸ் வந்து என்னோட கேட்டுக்கினா, டாக்டர் நான் உங்களோட வீட்டை வந்து இந்த போஸை பார்க்கலாமாண்டு, இந்த போவன் அரவோ நான் பார்க்கலாமாண்டு, அது கூட நான் என்ன மாதிரி கொடுக்கலன்ட்டு அது கௌசி நான் சங்கவி நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன். என்னென்னா என் ஃபேஸ்புக்கில் இருந்து 3000 வெள்ளைக்காரர், இப்போவுமே 4000 5000 வெள்ளைக்காரர் தான் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 2017ஆம் ஆண்டு என் ஃபேஸ்புக் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ்புக் வந்து 5 லட்சம் தாண்டி 5000 தாண்டி ஃபுல் ஆகிட்டோம்மா. நான் அதை திருப்பி பேஜாக மாற்றிட்டு திருப்பி நார்மலாக ஃபுல்லாக இல்லை வேணாம், வாரப்போகிற எல்லாம் தெரியாது. இப்போ எல்லாம் தெரியுமா கேப் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுறது கேப் கட்டில், கேப்பை கட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது வடிவாக விளங்கும். கேப்கட்டுகள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வரக்கூடாதுன்னு நான் ஜோதிச்சாள். நான் அதால் இந்த கேப்கட்டுகள் வந்தால் தேவையில்லாம் மத பிரச்சனை இன பிரச்சனை வர மாட்டதுக்கான இந்த கேப்கட்டை இல்லாமல் கேப்கட் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இந்த கேப்கட்டுகள் வரக்கூடாதுன்னு ஜோதிச்சால் நான். என்ன கவலை என்னடா சங்கவி, நீங்கள் சொல்கிறீங்க கௌசல்யா பற்றி. கௌசல்யாவையும் உங்களையும் ஒப்பிடுவோம் சரிதானே. சில நேரம் நீங்கள் தான் போட்டியை வந்துட்டீங்க என்றால் அதையும் இதையும் நாங்கள் ஒப்பிடுவோம். கௌசல்யா சரி, நான் அவளுடைய தனிப்பட்ட விடயங்களை கதைக்கிறது நல்லதில்லை, ஆனாலும் கதைக்கிறேன். எனக்கு உரிமை கதைக்கிறது. இந்த அவள் என் சொந்த தங்கச்சி. எந்த மனசில் இப்போ கூட நான் ஜெயிலுக்குள்ளே போனால் சங்கவி, நாளைக்கு நீங்கள் வர மாட்டீங்க, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுருப்பீங்க. ராமனா அர்ச்சுனா அவர்கள் சிறையிலண்டு இந்த சிறை வாசலில் கதவு துறக்கிறதுக்கு முன்னம் ஒரு பொம்பளை அவ்வளோ ஆம்பளைகளுக்கு முன்னுக்கு தனியாக நிற்பாண்டால் அது கௌசல்யா நரேந்திரன் சங்கவி. கௌசல்யா உங்களையும் எப்படி என்னோட ஒப்பிடையிலுமென்று சொல்லுங்க. கௌசல்யுடைய குணத்துக்கும் அவருடைய திறமை, அவள் ஷீஸ் அ லோயர், ஷீஸ் அ டேஷ் லோயர். நீங்கள் என்றது ஒரு ஜஸ்ட் யூடியூபர், சிம்பிள் அஸ் தட். நீங்கள் எனக்கும் சங்கவி நான் உங்களுக்காக சண்டை பிடிப்பேன் எப்போண்டா இந்த ஊழல் அழிப்பு அணி போட்ட விடயம் பிழையண்டு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் இந்த ஊழல் அனுப்பு அணியை நான் ஃபேஸ்புக்கில் இருந்து தூக்கி காட்டுறேன். சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் சங்கவி. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன்னம்மா, எனக்கு நீ பிள்ளை மாதிரி. நான் இப்படி இருக்கிறேன்ன்றதுக்காண்டி நீ யோசிக்காத. எனக்கு 22 வயசு, எனக்கு 40 வயசு, ஐ எம் 40 years old. இன்னும் ஒரு 10 வயசில் ஐ எம் கிழவன். விளங்கிச்சா? எனக்கு இப்போ என்னுடைய சிம்பிளஸ் I'll show you darling, I'll show you simplest. உங்களுக்கு தெரியுமம்மா என்னட்ட இருக்கிறது 4 ஃபோன். ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன், மற்ற ஃபோன் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் சரிதானே. அந்த பச்சை கடலில் தெரிகிறது வந்திருக்கிற மெசேஜ்கள், இது என்னுடைய வாட்ஸ்அப் சங்கவி. தட்டிகிட்டே இருக்கேன், வெயிட் முடியும் வரைக்கும் தட்டி பார்ப்போம். இது என்னுடைய வாட்ஸ்அப் சங்கவி. ஒரு ஃபோனுண்ட வாட்ஸ்அப்பா, இதில் வாட்ஸ்அப் பிஸ்னஸும் இருக்குது, நார்மல் வாட்ஸ்அப்பும் இருக்குது சங்கவி. இதானமா என் வாட்ஸ்அப். இப்போ விளங்குதா உங்களுக்கு? தட்டிகிட்டே இருக்கேன். இதுதான் என் வாட்ஸ்அப். இவ்வளோ பேருக்கு நான் ஆன்சர் பண்ணணும், இவ்வளோ பேருக்கும் திருப்பி மெசேஜ் தேங்க்யூ போட்டால் திருப்பி தேங்க் பண்ணணும். சும்மா வா இருக்கிறேன்டா, தட்டிகிட்டே இருக்கிறேன் சங்கவி. எம்பின்னு சொல்கிறீங்க, எம்பி ஒரு நாளில் வரையில. எம்பிக்குன்றது ஒரு அடையாளம்,
ராமநாதன் அர்ச்சுனான்றது வடக்குக்கு ஒரு அடையாளம். நான் இப்போ சொல்கிறேன் சங்கவி, நான் நாளைக்கு செத்தா என்ன மாதிரி 1000 அர்ச்சுனாக்கள் வருவாங்க. ஆனால் சங்கவி மாதிரி 1000 சங்கவிகள் வரையிலாது. உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், உங்களில் ஏதாவது பிழை சரி என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் 94 77 556 99 24 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டோம்மா அதில் உங்களில் பிழை இல்லை, இந்த ஊழல் ஒழுப்பு அணி வெண்ணி பிழையாக இருக்குமே இருந்தால் நான் இந்த ப்ரொஃபைலை மட்டுமே நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இந்தா இப்போவும் எனக்கு அனுப்பலாம், கீழே போய்கொண்டே இருக்கு, இப்போ உங்களுக்கு அனுப்பலாம். தேடி கண்டுபிடிச்சி இந்த ஊழல் ஒழிப்பு அணி யாருன்றதை தேடி நான் சில நேரம் யோசிக்கிறேன். சரி அப்படியே காட்டுங்க சங்கவி, நீங்கள் யோசிப்பீங்கள் அர்ச்சுனானாக்கும் ஊழல் ஒழிப்பு அணிக்கும் சம்பந்தம் இருக்குமெண்டு. இதுக்கு பேர் ஃபேஸ்புக். மறுபடியும் பட்டதாசிரியர் இது இங்கே இருக்குது மெசேஞ்சர், ரைட்? இதில் சர்ச் பண்ணுறேன் வாய்ஸ் மெசேஜில் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி, கொழும்பு அணி வண்டி என்று வருது. சர்ச் இந்த சர்ச் போட்டிருக்கேன், ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அப்படி வராட்டியே அவட பேஜுக்கே போகிறேன். வெயிட் ராமநாதன் அர்ச்சுனான்ற இடத்துக்கு வாரதுக்கு சங்கவி மாதிரியானாக்களுக்கு டிகேட்ஸ், அதாவது வந்து தலைமுறை செல்லும். சும்மா ஏதாவது ஒன்று போட்டு ராமநாதன் அர்ச்சுனா எம்பின்னு போட்டு 4 பேர் பார்க்கணுமன்றதுக்காண்டி வீடியோ போடக்கூடாது. இதே நான் உங்களை பற்றி போட்டேன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அதை ஷேர் பண்ணுறதுக்கும் 1000 பேர் வருவாங்க. என்னால் ஒரு பொம்பளை பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன். அம்மா சங்கவி, நான் என்னுடைய எலெக்ஷன் நேரம் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் என்ன கேட்டுச்சுங்க, கௌசல்யாவா எலெக்ஷன் ஆண்டு தெளிவாக சொன்னேன். கௌசல்யாண்டு ஏனென்றால் ஒரு பெண்ணுண்ட உடம்புல செத்த உடம்புல எந்த கௌசல்யா நாளைக்கு தூக்கு போட்டு செத்தா அந்த உடம்பை தாண்டி ராமநாதன் அர்ச்சுனா பார்லிமெண்ட் போனால் அதை மாதிரி கேவலம் என் அப்பாவுக்கு செய்கிற துருவம் என்ற அதையும் விட நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக என்ன 1-2 விஷயத்தை சொல்கிறேன். கௌசல்யா ஊழல் ஒழிப்பாணி வேணி இந்த போயிருக்கிறேனம்மா இதுண்ட நான் ஏதாவது டெலிட் பண்ணியிருந்தா முதல்ல நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ ஒரு மெசேஜுக்குள்ளே போகிறேன், ரைட்? இந்த இப்படி தான் கிடக்கு, இவ்வளோ கிடக்கு. இதில் இந்த என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இவ்வளோதான். அந்த ஊழலொழி நீங்கள் இறுதியாக செய்த ஐடி உங்கள் பெயரை காட்டுது, கவனம் சட்ட பிரச்சனை வரும். ஏனென்றால் அந்த ஒரு கள்ள ப்ரொஃபைல் உண்டு, எந்த பேருக்கு ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இந்த எந்த பேரை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு கள்ள ஊழல் ஒழிப்பு அணியை உண்டு கிளியர் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். அவங்க நியாயமான பொடியால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்ட காவாளியலோ இல்லையோ இல்லை, இவ்வளோதானம்மா கிடக்கு. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு நாளுமே அவங்களை நேர 36 ஃபாலோவர்ஸ் ஒரு நாளுமே நான் அவங்கள நேராக கதைச்சதில்லை. நானே கதைக்கணும், எனக்கு முதுகலை மட்டும்ன்றது கடவுள் படைச்சிருக்கிறான். நான் ஏனம்மா கதைக்கணும் அவங்களோட இந்த வெடியம்சம்மா அப்படி போடும் இப்படி போகணும். சங்கவி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பிள்ளை உங்களில் பிள்ளை இல்லையண்டா என்னை கண்டாக்ட் பண்ணுங்க. 94 77 556 99 24. நான் எங்களுடைய அரசாங்கத்துக்கு கூட பார்லிமெண்ட்டில் ப்ரெஷர் கொடுத்து இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னியை தூக்குறேன். உங்களில் பிள்ளை ஒரு பெண் கூட 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, உங்களோட 2 வீடியோ இருக்குண்டு, உங்களுடைய ஆபாச வீடியோ 2 இருக்குன்னு சொல்லி திரும்ப போஸ்ட் போட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருந்தால் பிள்ளை அது உங்களுடைய பிள்ளை. நான் இன்னும் கொஞ்சம் விஷயத்த சொல்கிறேன் பொம்பளைகள் சம்பந்தம். என்னென்றால் கௌசல்யாவை நான் ஃபஸ்ட்டாக பார்த்தது இப்படி ஒரு சிறைக்கு பின்னால், இந்த கண் இப்படி சிறைகளுக்கு பின்னால். அதையும் நான் கௌசல்யாவில் ஏன் இவ்வளவு நம்பிக்கை வந்தேன்டா திருப்ப சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் 2024ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 28ஆம் தேதி போனான் ஜெயிலுக்குள்ள. 7ஆம் மாதம் 3ஆம் தேதி என்னவோ வெளியில் வாரேன். வாரத்துக்கு முன்னம் எனக்கு முதல் நான் புதன்கிழமை தான் வெளியில் வாரேன். திங்கக்கிழமை எனக்காண்டி போராடுது. இந்த சட்டத்திறனிகள் சொல்லுவாங்க. எனக்கு எந்த சட்டத்திறனிகள் கோவம் இல்லை. சட்டத்திறனிகள் இல்லையண்டா சட்டமே இல்லையடா, அதுதான் சட்டத்திறனிகள் என்று சொல்கிறாங்க. சட்டத்திறனிகள் சம்பந்தமாக ஒரு தெளிவான வீடியோ நான் ஆறுதலாக போடுறேன், அடுத்த வீடியோ போடுறேன். அப்போ அந்த திங்கக்கிழமை போன ஆள் வந்து எனக்கு சொல்கிற ஒரு ஆர்மி கொமாண்டர் அந்த புதையல் தோண்டின விஷயமா கள்ளமாக பிடிபட்டு இருக்கிறார். சொல்கிறார், டாக்டர் இத்தனை கேனில் இது என்ன கிட்டியா 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் 2ல் ஒரு பிள்ளை உயரமாகவும் மெல்லிசாமல் இருந்துச்சு. அந்த பிள்ளை சரியா உணர்ச்சி பூர்வமாக அண்டு ஓடி தெரிஞ்சுது. சிங்களுக்கு என்ன ஏ லமாய் இதா காட்டு காப்பு கட்டாக் அப்படி தக்கா ஹிரே இருந்தானா. அந்த பிள்ளை உணர்ச்சி பூர்வமாக என்னென்னால் அந்த பிள்ளையோட அவருடைய போஸ் அந்த பக்கம்னு சொல்கிறாங்க, இந்த பிள்ளை இந்த பக்கம். ஸோ அந்த பிள்ளை டாக்டர் உங்களுக்காண்டி ஓடின ஓட்டம் பட்ட பாடு
தான் அந்த அந்த நேரம் நின்றதை டாக்டர் நாங்கள் பார்க்கல. இஃப் ஐ வாஸ் யூ, நான் நீங்களாக இருந்தால் அந்த பிள்ளையை தேடி பிடிச்சு நன்றி சொல்லுவேன். சரி, கௌசல்யா பற்றியும் ஒரு வசனங்கள் கதைப்பம் இதில் கதைக்கிறது. சரி, அதுதான் கௌசல்யா பற்றியும் ஒரு ஒரு வீடியோ உண்டு. அது தவிர இன்னொரு வீடியோ நான் தெளிவாக போகிறேன். சரி, அதை விடுறேன். அந்த ஜெயில் ஞாபகங்களை விடுறேன், மறக்கிறேன். நான் இப்போ சங்கவியோட பிரச்சனைக்கு வருவோம். பிள்ளை சங்கவி திரும்பவும் சொல்கிறேன், கௌசல்யாவை நீங்கள் இழுக்கிறதால அர்ச்சுனாண்ட ஃபுல் வேர்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க. நான் எதுக்கும் துணிஞ்சாள். அவளுக்கு அப்பா இல்லை. அவள்கிட்ட முழு உலகமும் நான் தான். யாராவது ஒரு ஆள் நல்ல ஒரு ஆள் வந்து கல்யாணம் கட்டுவாள்னா நாளைக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு அவளுடைய முழு உலகம் நான் தான். அவளுடைய அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு நம்பிக்கை, அர்ச்சுனான்னா துரோகம் செய்ய மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை. அதை சொல்லி விளங்காது. நான் 1000 பேர் லவ் பண்ணியிருக்கிறேன் சங்கவி. ஆனால் உங்களுக்கு அவ்வளவு சான்ஸ் இருக்கோ தெரியல. எத்தனையோ பேர் லவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் யாரையுமே அந்த என்ன சொல்கிறது, அந்த காதலை தாண்டி அவர்களுடைய பர்சனலை நான் தேடி போனதில்லை. ஆனால் கௌசல்யா பொறுத்த வரைக்கும் ஒரு மொக்கு நம்பிக்கை அர்ச்சுனானா காப்பாற்றுவேன். அன்றைக்கு அந்த ஒரு ஆளை தூக்கி தலைவில் அடிச்சு நான் உங்களுக்கே தெரியும். எனக்காண்டி இல்லை, அந்த கருப்பு முன்னுக்கு தாடி போட்டிருந்த ஒரு ஆள், அவர் என்ன சொன்னார் என்றால், கௌசல்யாண்ட உடம்புல தொட போனது தான் தூக்கி அடித்ததுக்குரிய காரணம். இது வீர தமிழண்ட வரலாறு சங்கவி. என்னென்றால் நீங்கள் அதை பார்க்கணும். நான் ஒரு திருக்குறளை உங்களுக்கு படித்து காட்டியிருப்பேன். ஒரு உண்மையான ஆண்மகன் தன்னோட நிற்கிற ஒரு பெண்ணண்ட மானத்தை காப்பாற்றினா தூக்கு போட்டு சாலம். அதை வேற வழி இல்லை. சங்கவி, நீங்கள் நல்ல ஒரு அண்ணாவை தேடிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறார் நினைக்கிறேன். அவரை பொது வழிக்கு வர சொல்லுங்க. இப்போ நான் கௌசல்யாவுக்கு இவ்வளோ உறுதுணையாக நினைக்கிறேன். கௌசல்யா நெடு எடுத்து அழும் சங்கவி. உங்களை மாதிரி இல்லை. உங்களுக்கு இப்போ தான் ஒரு நாள் அழுகிறீங்க. கௌசல்யா 6 மாதமாக அழுகுது. அப்போ நான் சொல்கிறேன், நான் இருக்கிறேன், என்னது பயப்படுறேன்? நான் இருக்கிறேன் கௌசி. யார் என்ன சொன்னாலும், உன்னுடைய சொந்த அண்ணாவே ஏதாவது சொன்னாலும் நான் இருக்கிறேன். அம்மாவே ஏதாவது சொன்னால் காண, சொந்தக்கார சொன்னா நான் இருக்கிறேன். இது ராமநாதன் அர்ச்சுனாண்ட பிள்ளை. எங்கள்ட வீட்டில் பொம்பளை சகோதரம் இல்லை. அதால கௌசல்யா எங்களுக்கு கடைசி தங்கச்சி. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கௌசல்யாவுக்கு சொத்துக்கள் எழுதி வைக்கிறது கூட நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஏனெண்டா கௌசல்யா எங்களுடைய சொந்த தங்கச்சி. அவள் என்னோடையே இருக்கணும், என்னுடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கணும்ன்றதை நான் எப்பயோ டிசைட் பண்ணிட்டேன். சில விடயங்களில் நாங்கள் பொதுவில் சொல்ல இல்லாத, அவள் எங்களுடைய சொந்த தங்கச்சி. அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை நாங்கள் கட்டி கொடுப்போம். எங்களுக்கு 4 அண்ணன் வேறு, என்னோட சேர்த்து 5. அவள் 5, அவன் சொந்த அண்ணாவோட 6. யாருண்டாலும் நாங்கள் இருப்போம். சும்மா நான் ஒரு ஷேர் பண்ணதுக்காண்டி கௌசல்யாண்ட எப்படி செய்வீங்களா? கௌசல்யா வேறு, நீங்கள் வேறு. நினைக்கிறேன் மடுவையும் மெலையையும் ஒப்பிடு பார்க்காதீங்க. அவள் எனக்கு செய்த நான் இந்த ஜெயில் சம்பந்தமான பிற சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லல. ஏனென்றால் இவ்வளவு இருக்கலையும் இவ்வளவு முஸ்லீம் சகோதரங்கள், எங்களோட ரத்தா சகோதரம் மட்டும் நான் முஸ்லீம்னு சொன்ன பிறகு வந்து பட்ட தூசணத்தில் கொமெண்ட் பண்ணியும் அவள் கேம்பஸுக்கு போயில ரேக்கிங் வேண்டியில்லை. ஆனால் மிக தெளிவாக இருக்கிறாள். ஆகவே சங்கவி அடுத்த ஒரு வீடியோ போடிக்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை இழுத்து போடக்கூடாது. ஏனென்றால் உங்களோட வீடியோ வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஊழல் ஒழிப்பு பண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ போட்டபடியா அம்மா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். ஆகவே இப்போ ஊழல் ஒழிப்பு அணி உங்களுடைய ஆபாச வீடியோக்குள்ளே வெளியில் போட்டால் பொம்பளைன்னு பார்க்காம நான் அது இந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவேன். ஏனெண்டா பிள்ளை நீங்கள் சற்று யோசிக்க வேணும். நீங்கள் வாய் விடுறதுக்கு முன்னே நாங்கள் பிள்ளை விட்டு கௌசல்யாட்டு நடுக்க சொல்லிக்கிறேன். அவசரப்படாது. ஸ்லோபா வச்சு இழுத்து வச்சு அடிப்போம். கேட்கல கௌசல்யா, கேட்டிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. நான் வலிவாக அடித்து முடிச்சிருப்பேன். ஏண்டா ரகுவண்ணா இதில் பார்த்துருக்கார். ராமநாதன் ரகுராமன் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கார். எங்களுக்கு சில வரலாறுகள் இருக்குது. நாங்கள் எல்லாம் பெடியல். ஆனால் எங்களை நம்பி வந்த நாங்கள் 5 பேரும் பெடியல். அம்மா எங்களோட வீட்டில் பொம்பளை வாசமே இருந்ததில்லை. அம்மாக்கே தெரியும் நாங்கள் எல்லாரும் பெடியல். ஆகவே நாங்கள் எங்களை பொம்பளையில் மாதிரி வளர்த்ததே இல்லை. அடிபாடு வெட்டு கொத்த அளவாங்க எல்லாம் தூக்கின வரலாறு இருக்குது. சும்மா வாய் இருக்குன்றதுக்காண்டி கௌசல்யா அவன்ட்ட அப்படிங்களா? கௌசல்யான்ட்டு நீங்கள் கௌசல்யாவோட போய் நீங்கள் அவள் காதலிச்சவன் ஒரு கெட்ட நாதாரி. அவள் விட்டுட்டு போனால் அதில் எந்த பிள்ளையும் இல்லை. நீங்கள் போகிறதே வேற ஏதோ இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் காதலிச்சிருங்கடா சங்கவி, நாங்கள் அதை உங்களை காப்பாதுவேன். ஆனால் இது வேறு மாதிரி கதைக்குது. சமூகம் ஊடகம் வேறு மாதிரி கதைக்குது. அதுக்குரிய பதிலை சொல்லுங்க. அந்த ரகுவனா பார்த்து கொண்டு இருக்குது. இதில் என்னென்றால் நாங்கள் ஆம்பளை அது சொல்லுவாங்க. ஆம்பளையில் சேறு கண்ட இடத்துல உலக்கிட்டு தண்ணி என்ற இடத்துல கழுவிட்டு போகிறது தான் ஆம்பளை. ஆனால் எங்கள்ட அம்மா அப்பா அப்படி வளர்க்கல.
எங்களோட அப்பா இந்த ரவணாவோட நிற்கிறார் இப்போ சொல்லியிருக்கிறார், நீங்கள் காதலிக்கிறது பிழை இல்லை, ஆனால் ஒரு பொம்பளை அழுவாளாக இருந்தால் கல்யாணம் கட்டி கொடுப்பேன். அது நடந்தது எங்கள்ட வரலாற்றில். ரவணாக்கு முதல் தெரியும், ஒரு பொம்பளையை நீங்கள் பாதிச்சு போட்டு பிரக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க, வந்துனோடு நான் ஆம்புலேன்னு சொல்கிறதுக்கு அப்பா இடம் கொடுக்க மாட்டேன். ரவணாக்கு அது தெளிவாக தெரியும். எங்கள்ட வீட்டில் காதல் திருமணம் 5 அது 4வது 5வது அரையாண்டு வையுங்க காதல் திருமணம். அதுவும் ஒரு காதல் திருமணம் என்றாலும் காதல் திருமணம் 5 ஆம்பளை பிள்ளைகள். ஆகவே நான் சொல்கிறேன் சங்கவி, சும்மா வாய் இருக்கின்றதுக்காண்டி கௌசல்யா கூப்பிட்டு அடிக்கிறதால நான் கணக்க விடியம் உங்களை கவுண்டராக்ட் பண்ண விரும்பினா, நீங்கள் அதை ஃபேஸ்புக்கில் சொன்னீங்க, எனக்கு 1,03,000 ஃபாலோவர்ஸ் இருந்தேன். ஐ எம் டாக்டர் பேசிக்கலி. இந்த 5,000 2009ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி 2017ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண ஃபேஸ்புக் 2013ஆம் ஆண்டு 5,000 ஃபுல். அதுக்கப்புறம் 2017ஆம் ஆண்டு திருப்பி ஒரு ஃபேஸ்புக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினா அதான் இப்போ கையில் இருக்குது. அது 2019ஆம் ஆண்டு ஃபுல் சங்கவி 5,000, அதில் 3,000 பேர் வெள்ளை காலர். ஆகவே சும்மா அந்த என்ன ஒன்றுமே இல்லாத அர்ச்சனா கொண்டு நான் தான் பெரிய ஆளாகிறான். இப்போ அவரே என்ன கடின சங்கவி, இதே அந்த ஒரு உங்களோட வீடியோ ஒன்று வெளியால் வந்துச்சேன்டா உங்களோட ஆட்டம் க்ளோஸ். ஆனால் எல்லாரும் தேடுறாங்க ராமநாதன் அர்ச்சுனா அந்த லிங்க் வராதாண்டு. அடே ஒழுங்கான அம்மா அப்பாவுக்கு பிறந்தவான ஒரு லிங்கை வர்ற மாதிரி வீடியோ எடுக்க மாட்டார். அதை வடிவா விளங்கி கொண்டு என் அம்மாவும் அப்பாவும் என்னை அப்படி வளர்க்கல, என் சகோதரன் என்னை அப்படி வளர்க்கல விளங்கி சொல்லு. நான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ரவணா இருக்கு, சில விஷயத்த சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் ஆண்டு 10 அல்ல ஆண்டு 11 ஐ லவ் யூ என்று எழுதி என் பர்ஸுக்கு வச்சுருந்தேன். நான் முழங்காலில் போட்டு அடித்தவங்க ராமநாதன் ராஜராஜவும் ராமநாதன் கண்ணாவும் 10ஆம் ஆண்டில் உனக்கு என்ன ஐ லவ் யூ இருக்கு. நான் அதை சும்மா எழுதி பேசல வச்சிருந்ததை போட்டு விளத்தி அடித்தவங்க. அதுதான் தம்பி உன்னை கோவப்படுத்தினம் ஒரு சகோதரி இழுத்து ஒரு வார்த்தையை சொல்லிவிடு. ஓகே, என்னென்றால் என்ன யாருமே கோவப்படுத்தலை ரவணா. என்னென்றால் எனக்கு சரியான கவலை, இவ தங்களுடைய குட்டுகள் வெளியில் வந்த உடனே பரவாயில்ல கௌசல்யாவுக்கும் இப்படித்தான் நடந்தது. கௌசல்யான்றது என்ன பொறுத்து நான் அவளோட 8 மாதம் இப்போ பக்கத்தில் இருந்திருக்கிறேன். அவளுடைய மொபைல் நம்பரில் இருந்து அவளுடைய ஃபோனில் இருந்து எல்லாமே என்னோட ஆக்சஸில் இருந்திருக்குது. இன்ற வரைக்கும் அந்த ஒரு காதலை தவிர எந்த குறையுமே இல்லாத பிள்ளை, எந்த குறையுமே இல்லாத பிள்ளை. யாரோ ஒரு ஆம்பளை இஸ் கோயிங் டு பி வெரி லக்கி, தட் பிளடி பக இஸ் கோயிங் டு பி வெரி லக்கி. அவள் அப்படி சில நேரம் நான் சொல்லுவேன் கௌசி உதிர இல்லாத நோ அடித்து பள்ளிக்கெல்லாம் உடச்சி போடுவேன். சொல்கிற கேள்வி நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அடிக்காம்மா அப்படி செய்யணும் இல்லை, நான் இப்படித்தான். அப்படி ஒரு கட்டுப்பாட்டுகளை வாழ்கிற பொம்பளையையும் காதலிச்சிட்டம்ன்றதுக்காண்டி இதொரு கஞ்சாக்காரன் குடுக்காரன் தெரிஞ்சும் ஒரு 6 வருஷம் இருக்கிறோம்ன்றதுக்காண்டி வாழ்ந்தவளையும் சும்மா வீடியோ வியூஸ் வரணுன்றதுக்காண்டி கௌசல்யாவையும் அர்ச்சனாவையும் இழுத்து போடுறது சரியான பிள்ளை. என்ன சங்கவி, உங்களோட ஃபேஸ்புக்காக ஷேர் பண்ணா எத்தனையாயிரம் பேர் ஷேர் பண்ணியிருக்கணும் பிள்ளை, எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் போட்டுருக்கணும். என்ன ஏனென்றால் அர்ச்சனாவை இழுத்து போட்டால் தான் வியூஸ் ஓடும், வியூஸ் ஓடினாத்தான் உங்களுக்கு காசு வரும். அந்த காசில் தான் நீங்கள் உல்லாசமாக இருக்க போகிறீங்கண்டா. இப்போ சொல்கிறேன் சங்கவி, ஷோலி ஹானி, maybe you will look for a brother like me. I'll show you, darling. Give me a second. இது இந்த பிஓசி அப்பம்மா சரிதானே. நான் ஐ எம் வெரி ஓப்பன், வெரி ஓப்பன். பேங்க் மேனேஜரே கையில் வாய் வச்சுருக்காங்க. பிஓசி ஆப் சரியா, பாஸ்வேர்ட் அடிக்கிறேன். ஆறாவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட என்னோட காசு வர ஆப் பிஓசி பண்ண தெரியும் எல்லாருக்குமே, வேறு அக்கௌண்ட் என்னோட இல்லை. ஆறாவது ஒரு ஆள் காட்டையில் மாற்ற இந்த பிஓசி ஆப்பில் இருக்கிற மொத்த வருமானம் இந்த கையில் இருக்கிறது 5,24,000 இப்போ யாரோ 3 லட்சம் ரூபா போட்டுக்கணும். அந்த வழக்கொண்டுக்கு முதல் 2 லட்சம் இருந்தது, 5 லட்சத்தி இதை இப்போ காட்டுறது. இதுதான் ராமநாதன் அர்ச்சுனா சரிதானே. 5,24,331 ரூபா தசம் 36%. அதில் 20,000 ரூபா மாமிஇந்த இன்னொரு அக்கௌண்ட் அதே காட்டு. இது 5,24 இருக்காண்டு 5 தான் இருக்கு என்னட்ட இந்த காட்டுறேன். இதுதான் ராமநாதன் அர்ச்சுனா சரிதானே. இந்த 3 அக்கௌண்ட் இருக்கு என்னட்ட பிஓசியில். அதில் ஒரு அக்கௌண்ட்டில் 20,514 ரூபா இந்த கண்டிமாமி இந்த கணக்கில் இருக்குது, காங்கேசுந்தர கணக்கில் இந்த காட்டுருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து ரிவர்ட் பண்ணி பார்க்கலாம். மற்றது 5,01,000 ரூபா இருக்குது. அதில் 3 லட்சம் ரூபா லோயர்ட்ட ஃபீஸ் கொடுக்க வேணும். ஒரு லோயர் 6 லட்சம் கேட்டிருக்காரு, அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு ஏதோ திணிச்சு தேர்த்திருக்கேன். அது பேராது நீங்கள் யூஎஸோட அக்கௌண்ட்டில் RSM மேலே ஒன்று இருக்குது. இதுதான் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களால் உங்கள் சங்கவி உங்களோட அக்கௌண்ட்டை காட்டிடுமா பிள்ளை, உங்களோட ஐடென்டி கார்டு போடலுமா. ஏன்டா நீங்கள்
சும்மா நம்ம சமூகத்துக்கு நடிச்சு கொண்டிருக்கிறீங்க. நான் சமூகத்தில் இருந்து நடிக்கிறவங்கள வெளியில் காட்டி கொண்டிருக்கேன். சங்கவி சும்மா கதை கொண்டு பண்ணுறதுக்காண்டி என்னுடைய தங்கச்சியை நீங்கள் எடுத்து கதைக்க தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் யாரோடையாவது போய் டசா டுசு பண்ணியிருந்தால் அந்த வீடியோ வெளியே வந்தால் அவனுங்கள்ட்ட காலை விழுந்து கும்பிடுங்க, போட வேணாமல். தட்ஸ் ஹவ் யூ மேனேஜ் தி சிச்சுவேஷன். இப்போ நீ உங்கள்ட விடயங்கள் வெளியால் வருதண்டா அடைய ஊழல் ஒழிப்பு அணி புண்ணியம் கிடைக்கும். இப்படியான செம்மறியல் போட்டு தள்ளாது. தயவு செய்து ஒரு வீடியோண்ட கேள், நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சங்கவி சொன்னது வேறு, அதை நீங்கள் உணர்ந்து கொண்ட விதம் வேறு அர்ச்சுனா. அப்போ நீங்கள் போடுங்க, நாங்கள் கேட்குறோம். ஸோ சும்மா நாங்கள் எதுக்கும் வாய் இருக்கின்றதுக்காண்டி சும்மா எல்லாம் போடக்கூடாது. இதே நான் இந்த அதில் அந்த இப்போ விளங்கணும். நான் அந்த ஆக்கண்ட காசு கோடி கணக்கு இந்த சிவச்சந்திரன் ரொம்ப சைக்காட்ரி பேஜ் ஒருத்தருக்கான். இந்த பேர் இதில் நான் இன்னும் கட்ட வேண்டிய லயபிலிட்டிஸ் அண்ட் இருக்குடாப்பா. இதில் இல்லை, மாறி காட்டிட்டேன். கரண்ட் அண்ட் சேவிங் வெயிட். இந்த பேர் கட்ட வேண்டிய லயபிலிட்டிஸ் அண்ட் சேவிங் இருக்கு. மை லயபிலிட்டி 65,48,405 ரூபா நான் லோன் கட்டணும். இப்போ சொல்லு, என்னோட கோடி கணக்கு வந்திருந்தா அந்த லோனை கட்டியிருப்பேனோ இல்லையோ. ராமனா நான் வாழ்ந்துட்டு சாகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏனென்றால் இவ்வளவு சகோதர இனத்தோட சண்டை பிடிக்கிறேன், வடக்கில் இருக்கிற பெரிய ஊழல்வாதியோட சண்டை பிடிக்கிறேன், முன்னாள் அரசியல்வாதியோட சண்டை பிடிக்கிறேன், எதிர்த்து கேட்டவன் எல்லோருடைய சண்டை பிடிக்கிறேன், எல்லாரையுமே தூக்கி அடிக்கிறேன். வாண்ட அடிபாடு வாரவனை தூக்கி அடிக்கிறேன். இல்லத்தில் பார்லிமெண்ட்ல வாய் திறக்கிறவனுக்கு ஹிஸ் ஃபுல் நான் அடிச்சிருக்கிறேன். நீங்கள் போய் பார். ஏனென்றால் என்னட்ட இருக்கிற இந்த உண்மை, நான் கோடி என்னட்ட 2 விடையை நீங்கள் பிடிக்கலாம். ஒன்று, நான் பொம்பளை கல்ல 2, சரிதானே? அதை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னமே நான் ஏற்கனவே சொல்லி போடணும் உங்களுக்கு தெளிவா. எனக்கு எந்த பொண்களுடைய தொடர்பும் இல்லை. 2வது இந்த காசு விஷயம். 86-18-0-32-95 இந்த காசை விட இந்த ஐடென்டி கார்டு நம்பர் சொல்லுங்க. இந்த காசை விட வேற எங்கேயாவது என்னோட காசு இருந்தா இந்த இவ்வளவுதான் ஒரு எம்பிட்ட இருக்கிற காசுடா. ஒரு எம்பிட்ட இருக்கிற காசு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற சகல பேர்டையும் இதை விட சேவிங்ல இருக்கும். என்னோட இருக்கிற 5,24,381 ரூபா, 331 ரூபா. அதில் 3 லட்சம் ரூபா ஒரு அட்வான்ஸாக கொடுக்க வேண்டியிருக்க ஒரு லோயருக்கு 6 லட்சம் ரூபா கேட்டிருக்காரு. அதில் 3 லட்சம் ரூபா நான் யாருன்னு சொல்லல, லோயர்கிட்ட பேர் சொல்கிறேன். சரி, மிஞ்சான இருக்க போது 2 லட்சம் ரூபா. இந்த 2 லட்சம் ரூபாயோட தான் நாளை என் கார் வெளியில் போகுது, காரை விட்டு. இப்போ இதில் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் உட்பட சொல்லுங்க, உங்களுக்கு இப்படி உண்மையான எம்பி யார் இருந்திருக்காங்க? நாங்கள் இருக்க போகிற சில காலம், ஆனால் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உண்மையாக இருந்துட்டு போகிறோம். சும்மா இந்த வியூஸ் வரணும் பண்ணுறதுக்காண்டி இந்த சங்கவி மாதிரி சின்ன 1-2 வந்து எடுத்து போடுற வீடியோக்களை ஷேர் பண்ணி அர்ச்சுனா நான் ஷேர் பண்ணினது பெரிய தாக்கமாக இருக்கண்டா. ஏன் உங்களுக்கு மெட்டாக்கள் ஷேர் பண்ணி தாக்கம்? ஏன் நீங்கள் சும்மா தேவையில்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியுமா சங்கவி, எனக்கு என்ன சுடுறான்னு சொல்லி முஸ்லீம்ஸ் வலிக்கிட்டு இருக்காங்க. கே சுடுறான்டா, நெஞ்சில் சுடு, தலையில் சுடு, கைகாலில் சுடான்னு சொன்ன வீர தமிழன் நான். அதை விட பரவாயில்லை. இன்றைக்கு கூட ஒரு பெரிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொதுபல சேனான்னு சொல்லுவாங்க. ஒரு பொதுபல சேனாண்ட ஒரு பெரிய சம்பந்தப்பட்ட ஆளோட நான் கதைச்சிருக்கிறேன், சரிதானே? இன்றைக்கு நான் வர சொல்லி போய் கதைச்சு நான். ஏனென்றால் என்னுடைய பாதுகாப்பை கேளுங்க டாக்டர், பாதுகாப்பு இல்லைன்னு வழிக்கிடுங்க சிங்கள சனம் எனக்கு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஏண்டா உண்மையான பிரபாகரன் குரலை சிங்கள சனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். திரும்ப சொல்கிறேன், தலைவர் சொல்லையில சிங்கள மக்களுக்கு நாங்கள் எதிரிகள். எங்கேயாவது தலைவர் சொல்லியிருந்தா நீங்கள் சொல்லுங்கோ, நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானோ? தலைவர் வாழ்க்கையில் சொல்லி சிங்கள மக்களுக்கு எதிரான தலைவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் பேரினவாதத்தின் அரசுக்கு எதிரான ஆக்கள். அதை இன்றைக்கு பொதுபல சேனாண்ட பெரிய ஒரு ஆள் சொல்லியிருக்கேன். நான் பொதுபல சேனாண்ட ஒரு ஊழல் உண்ட கேள்விப்பட்டு அதை சிங்கள மக்கள் எனக்கு சொன்னபடியா நேராக வேட்டியை போய் கேட்டோம்னா இப்படி ஒரு ஊழல் வந்திருக்கு. உங்களை பற்றி பாராளுமன்றம் உங்களுக்கு தெரியும், சிங்கள பேரினவாதத்தின் ஒரு பெரிய இதுதான் பொதுபல சேனா எனப்படுகிறது. அவரோட கைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், මේක සිංහලෙන් කියන්න මම අරගොල්ලොත් එක ගිහිල්ලා කතා කරා. ඔගොල්ලෝ කියන ලොකු මට විමර්ශනයක් ආවා. එතකොට ඇත්ත කියන්න කියලා. එතකොට සාකච්ඡාකට ගියා. හැබැයි මම ගහන්න යන්නේ. කවුරු මාව මරනොත් எனக்கு இப்போ சாகிறதுக்கு எந்த பயம் இல்லை. எனக்கு என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு யாரோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு இந்த சொந்த சகோதரமோ அல்லது ரத்தமில்லாத சகோதரமோ உண்டு. என் பிள்ளைகளையும் என் தங்கி இருக்கிறாக்களையும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதையும் தாண்டி இந்த வீடியோவை நான் பார்க்க கவலையாக இருந்தது என்னென்றால் சங்கவிக்கு நான் சப்போர்ட் பண்ணலேண்டு. என்ன சங்கவி சொன்னது, நான் ஒன்று சிக்கிய ராசா அடே இந்த 7 மண்டால் இதில் கொமெண்ட் பண்ணுற எந்த டோக் தாரியாவது நாதாரி என்று சொல்ல கவலையாக இருக்குது. டோக் தாரியாவது உண்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற பேலன்ஸை சொல்லு. ஒரு பொலிட்டிஷியனை சொல்கிறா தன் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸையும் ஐடென்டி கார்டு நம்பரையும். இதுதான் அர்ச்சுனா, நீங்கள் இது தர்றதுக்கு விருப்பமாக இருந்தால்
தரத்துக்கு விருப்பமாக இருந்தால் உள்ளூராட்சி சபை நான் வேண்டிக் கொள்ளுவேன். நான் விட்டுட்டு போய் ஒரு சுத்தமான உள்ளூராட்சி சபை இருக்கும். இல்லை தம்பி பிரதேச சபை வேலை இருக்குது, அப்பன் கணவர் உனது தொடர்பை எதிர்பார்க்குறாரோ ரவணன் எனக்கு அடி, நாங்கள் அதை தொடர்பை ஏற்படுத்துவோம். இப்போ பிரதேச சபையில் போகிறத ஆக்கள் கூடி வெற்ற பிரச்சனையில் இருக்கிறேன். நான் மற்ற கட்சியெல்லாம் வாக்கள் எடுக்கிற நிலைமையில இருக்குது. நான் என்னென்ன வெற்றேன்னு தெரியாமல் இருக்கிறேன். 30 பேர் போட வேண்டியதில் 70 பேர் இருக்காங்க. சில இடத்துல நான் பேர் சொல்லல 70 பேர் தந்துருக்கிறாங்க. டாக்டர் நாங்கள் எங்களை எடுக்கலைன்னா பெரும் பிரச்சனை வருமான். அந்த நிலைமையில தான் ராமநாத் அர்ச்சுனா வெளிப்படையாக வாழ்ந்து பேர் சாயக்குள்ள. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் சில பெரிய அரசியல்வாதிகள் ஒரு புஷ் சைக்கிளையும் ஒரு 4 புத்தகத்தையும் கொண்டு தான் நான் அரச மாளிகை வெளியால் போயிருக்கேன். நான் வெளியால் போய்க்கல, அப்படி ஒன்றோட தான் போவேன். இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல். நான் சைன் பண்ணுறது ஆர்ன்றதில்லை, நான் ஏன் எழுதுறீங்க அர்ச்சுனா ஆர் என்றால் என்னுடைய அப்பாவுடைய பேர், என்னுடைய அண்ணாவினுடைய பேர் எப்போவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சங்கவி. இதுக்கு பிறகும் நீங்கள் கௌசல்யாவை எடுத்து வீடியோ போடுவீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் நாங்கள் வேறு விதமான ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் உங்களுடைய ஷேர் பண்ணியிருக்கிறத நான் பிழை என்றால் எனக்கு சொல்லுங்க. என்னோட 2வது தங்கச்சியாக சங்கவியை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிழை இல்லை என்று துணிஞ்சால் ஊழல் ஒழிப்பு அணின்றதை நான் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து தூக்கி காட்டுறேன். அது என்னால் முடியும். மற்றது ஊழல் ஒழிப்பு அணிக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கௌசல்யாவை நேற்று கவலைப்பட்டது. ஆக்களோட பர்சனல் வீடியோக்குள்ளே போடாதீங்க. உண்டு நீங்கள் செய்கிறது ஆக்களோட தனிப்பட்ட தாக்குதலண்டா தம்பி. நான் அதில் இருந்து கொஞ்சம் விலத்தி நிற்க விரும்புகிறேன். ஆனால் தனிப்பட்ட தாக்குதலண்டாக்காண்டி களவெடுத்தவனும் கஞ்சா விற்கிறவனும் குடு விற்கிறவனையும் போடாமல் விடையிலாது. ஆனால் உங்களுக்கு பேசினமென்றதுக்காண்டி ஆதாரம் இல்லாமல் வீடியோக்குள்ளே போட வேண்டாம். சகல ஆதாரங்கள் உங்களுக்கு வார இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு போடுங்க. அது சமூகத்துக்கு நல்ல விடயமாக இருக்கும். நீங்கள் வெளிநாள் எங்கேயோ இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என் கடவுள் அறிய அவங்க யாருன்னு தெரியாது. நான் கண்டாக்ட் பண்ணதில்லை. நான் ஏன் கண்டாக்ட் பண்ணணும், எனக்கு என்ன தேவை இருக்குன்னு தேடி பார்த்தேன்னா தேவையே இல்லை. ஸோ இது ஒரு 36 நிமிட நீண்ட வீடியோ. சந்திப்போம். நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கெப்பாசிட்டி என்று சொல்லுவது சாதியவாதம், மதவாதம், இனவாதம் குறிக்க. என்னடா கெப்பாசிட்டி என்றடா என்னென்னு சொல்கிறது? என்னுடைய மனசில் நான் இந்த மனசில் இருந்துச்சென்றாப்பு நான் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும்னா ஒரு கெப்பாசிட்டி. என்னால் ஒரு புத்தகத்தை விளங்கி படித்து வாசித்து 4 பேருக்கு சொல்லக்கூடியவன்டா ஒரு கெப்பாசிட்டி. என்னால் கரம் விளையாடலும் செஸ் விளையாடலும் ஒரு கெப்பாசிட்டி. ஒரு கெப்பாசிட்டின்றது வந்து நீங்கள் எப்போவுமே அதாவது கொள்ளளவடா, தமிழில் கொள்ளளவு. அந்த கொள்ளளவுன்றது மதம் சார்ந்ததாக இருக்கலாம், இனம் சார்ந்ததாக இருக்கலாம். மதம் சார்ந்ததா இனம் சார்ந்ததாக இருக்கலாம். நான் இந்தியாவில இருந்து எல்லாருமே ஜோதிச்சுருக்கான். இந்தியாவில இருந்து ஃபாரின் நம்பர்ஸ்லேருந்து வர கோள்களை கூட ஆன்சர் பண்ணுறேன். மற்றபடி எந்த சாதியும் இல்லை. எனக்கு எந்த சாதிக்காரனாவது சாதி என்று நீ நச்சியண்டா என்னோட வந்து நில், நான் ஒன்று உயர் சாதியாகி காட்டுறேன். என்னடா எனக்கு எந்த சாதியுமே இல்லை, எந்த சாதி எண்ணங்களுமே இல்லை. சாதி குறைவண்டு நினைச்சு நீ உள்ளூராட்சி தேர்தலுக்கு வராமல் விட்டா என்னட்ட பர்சனலாக சொல்லு, நான் உன்னை தவிசாளராக ஆக்கி காட்டுறேன். இங்கே சாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருத்தல், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.